தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية وأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتخذوا من مقام إبراهيم مصلى. صدق الله العلي العظيم. عن أنس رضي الله تعالى عنه أن عائشة رضي الله تعالى عنها قالت: سألت النبي صلى الله عليه وسلم من الجدرية من البيت هو؟ قال: نعم. قلت: فما لهم لم يدخله في البيت إلى آخره. أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அளவல்லா அன்பும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்மகத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதர் நபி ஹாத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீஹ நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தார் ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானங்களை என்றென்று வகிழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்தியாவில் இருந்து அதிகமான ஹாஜிகள் ஹஜ்ஜிற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருந்து நேற்றைய தினம் ஹஜ்ஜிற்காக வேண்டி முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஹாஜிகள். அதேபோன்று உலகம் முழுவதும் எல்லாம் ஹஜ்ஜிற்காக வேண்டி செலவழித்து நேரத்தையும் பணத்தையும் உடலையும் ஆவியையும் அனைத்தும் செலவழித்து சென்றிருக்கின்றார்கள். அந்த ஹாஜிகளுக்கெல்லாம் செல்லவிருக்கின்ற ஹாஜிகளுக்கெல்லாம் அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா மக்பூலான மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி தந்தார் புரிவானாக. அந்த காபாவை காணக்கூடிய மீண்டும் மீண்டும் கண்டு வரக்கூடிய பாக்கியங்களை வல்லவல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. அங்கு ஹஜ்ஜில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களாக அல்லாஹ் தஆலா பல்வேறு நினைவு சின்னங்களை அந்த மக்காவில் காபாவில் அமைத்திருக்கின்றார். ஒவ்வொரு இடமாக நாம் எடுத்து பார்க்கும் பொழுது முதன்மையாக காபாவை எடுத்துக் கொள்வோம்.
இந்த காபாவுடைய இன்று கட்டப்பட்ட இடம் இருக்கின்றது, இது முழு கொள்ளளவுடையதா காபா அல்லது இதைவிட விசாலமுடையதா காபா என்பதை பற்றி ஆராய்வோம். இன்று சதுர வடிவத்தில் நாம் பார்க்கின்றோம் காபாவை. ஆனால் காபாவுடைய அளவு என்பது பார்க்கக்கூடிய சமயங்களில் அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த காபாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய வளைவை நாம் பார்ப்போம். காபாவிற்கு முன்னால் மக்காமே இப்ராஹிமிற்கு பக்கத்தில் அல்ஹாமையில் பார்க்கக்கூடிய சமயங்களில் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லிற்கு முன்னால் பார்த்தால் ஒரு சிறிய வட்ட வளைவுகளை நாம் பார்க்கக்கூடிய பிறகுகளில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்ப்போம். இதற்கு பேர்தான் ஹத்தீம் என்பதாக சொல்வார்கள். இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹத்தீமை பற்றி அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இடமும் காபாதான் என்று கூறினார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, ஏன் அதையும் காபாவுடன் இணைக்காமல் இருக்கின்றீர்கள்? இணைத்திருக்கிறாமே, இணைக்கவில்லை. அந்த காபாவுடைய கட்டத்தோடு இணைச்சிருக்கிறாமே, ஏன் இணைக்கிறார் என்று கேட்கப்பட்ட பொழுது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய சமூகத்தினர்கள், அதாவது நம்முடைய சமூகத்தினர்கள் குறைஷிகள் இருக்கின்றார்களே, இவர்கள் காபாவை கட்டிய போது பணம் பற்றாக்குறை ஏற்பட்டது, பணம் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது என்று கூறினார்கள். அதனால என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்த பணத்தை வச்சு அந்த அளவிற்குரிய பணத்தை வைத்து இந்த காபாவை சற்று சிறிதாக வைத்து கட்டினார்கள். இதனுடைய வாயிலையும் இவர்கள் தூக்கி வைத்து கட்டினார்கள். இன்னைக்கு பார்த்தோம்னா காபத்துல்லாஹுடைய வாசல் இருக்க அது உயரத்தில் தான் இருக்கும். இந்த இதெல்லாம் குறைஷியர்கள் அவர்கள் கட்டப்பட்ட ஒன்று, இதுவும் இவர்கள் உயரமாக வைத்து கட்டினார்கள் என்று சொன்ன பொழுது ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அனைவரும் எளிதாக அதில் நுழைந்து விடக்கூடாது, ஏன் இவ்வளவு உயர்த்த வச்சு கட்டினாங்க அப்படின்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க குறைஷியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எளிதாக யாரும் பட்டும் நுழைஞ்சிடக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் விரும்பும் முக்கியமானவர்கள் மட்டுமே காபத்துல்லாஹ் உள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காகவும் குறைஷியர்கள் இவ்வாறு கட்டினார்கள் என்று சொன்னார்கள். குறைஷியர்கள் இஸ்லாத்திற்கு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததுக்கு பின்னாடி காபத்துல்லாஹ் புனரமைக்கப்பட்ட பொழுது அப்ப நீங்க செஞ்சிருக்கலாமே, இதை செஞ்சிருக்கலாமே, அதுக்கு பின்னால் நீங்க சரி பண்ணி இருக்கலாமே ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்திற்கு எல்லாம் புதிய நபர்களாக இணைந்து கொண்டிருக்காங்க, இவர் புதுசா ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்கிறாரு, நம்முடைய முன்னோர்கள் செய்யாத ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவர்களுடைய கூற்றிற்கு ஏற்றால் இந்த காபத்துல்லாஹை நான் புனிதப்படுத்தினால் மக்கள் இதை மிகவும் என்னை ஒதுக்கக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. ஏன்னா முன்னோர்கள் செய்து கொண்டு வந்தது எல்லாமே இருக்கக்கூடியது இந்த காபத்துல்லாஹ் கட்டிடத்துடைய பணிகளில் முதற்கண்டு இவர்கள் நீதத்தை பேணியிருக்கின்றார்கள். இப்படி உள்ள கட்டப்பட்டது அவங்க மாத்திரம் அப்படி தவறாக எண்ண மாட்டார்கள் என்று மாத்திரம் இருந்திருந்தா நான் காபத்துல்லாஹ் கட்டியிருப்பேன். அப்ப அந்த ஹத்தீமையும் உள்ளடக்கி கட்டியிருப்பேன், அதே போன்ற காபத்துல்லாஹுடைய அந்த தலைவாயும் கீழே இறக்கி கட்டியிருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த காபத்துல்லாஹுடைய வாசல் இருக்கின்றது. இதனால்தான் என்ன செய்யறோம், இன்னைக்கு ஏதாச்சும் வரும்பொழுது ஒரு குழப்பங்கள் வரக்கூடிய சமயங்களில் முன்னோர்கள் செய்து கொண்டு அப்படி வச்சிருந்து அதை பார்த்துட்டு போயிடணும். அது எந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு புதுசா ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு மார்க்கத்தில் அது செய்வதற்கு அனுமதி இருந்திருந்தாலும் ஒண்ணு இல்ல, மெம்பர்கள் ஏறி நின்று பயான் செய்வது
பிரசங்கமும் அரபியிலும் தமிழிலும் பிரசங்கம் செய்யக்கூடிய முறைகள் என்பது இருக்குது. அது செய்யலாமா அப்படின்னா அங்க செய்யலாம். ஆனா முன்னுள்ளவர்கள் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். தமிழுடைய பிரசங்கத்தை கீழே செய்யக்கூடியதாகும். பயான கீழே செஞ்சுட்டு கொத்துபா மாத்திரம் அரபியில மேல ஓதுங்க அப்படின்னா ஏன் அவங்க அந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க? நம்ம அதை ஒண்ணு வழங்கணும். ஏன் அந்த பழக்கத்தை முன்னாடி மெம்பர்ல எல்லாம் இருந்துச்சு, ஏன் இப்படி பிரிச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இமாம் ஹத்தீப் மெம்பரில் ஏறிவிட்டால், மெம்பர்ல ஏறிட்டார் அப்படின்னா அப்ப நீங்க எந்த ஒன்று இஷாரா கூட செய்யக்கூடாது, சபிக்கினை கூட செய்யக்கூடாது, கஞ்சாவை காலேஜாரை கூட காட்டக்கூடாது. அப்ப நேரடியா என்ன இருக்கணும்? அமைதி ஆக்க வேண்டும், பொறுமை ஆக்க வேண்டும். ஒரு ஆள் இப்படி பொறுமை ஆக்கல, இமாம் கொத்துபா ஓடிக்கிட்டு இருக்காரு, கத்தீப் அங்கே கொத்துபா ஓடி கொண்டிருக்கின்றார், பயான் செஞ்சிட்டு இருக்காரு. இங்க இந்த கேள்விகள் கிண்டல்களும் விளையாட்டுகளும் செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய தொழுகை வீணாகிவிட்டது. ஜும்மாவுக்கு அவங்க வந்து சும்மாதான் வந்தது, ஜும்மாவுக்கு வரல, சும்மாதான் வந்திருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்? இந்த 2 ரக்காயத்தை விட்டு விட்டு லோஹராக 4 ரக்காயத்தை மீட்டு தொழணும். சட்டாது. அப்ப என்ன? இமாம் எப்பொழுது மெம்பரில் ஏறிவிட்டாரோ அப்பொழுது இஷாரா கூட கஞ்சாடைகள் கூட காட்டக்கூடாது. அப்படி கஞ்சாடைகள் கட்டி ஓரமா இன்னைக்கு என்ன செய்யறோம்? இப்போதும் கூட மெம்பர்ல இமாம் ஏறிட்டாங்கன்னா அந்த டயத்துல தான் ஒருத்தவங்க வேகமா வர்றாரு. அதுக்கு முன்னாடிதான் அவர் வர்றதுக்கெல்லாம் தெரியாது. என்னதான் எதிர்த்து 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் பயான் பேசினாலும் சரி, அந்த இமாம் 2வது கொத்துபால உட்கார்ந்து வேகமா வருவாரு. வந்தவனே இருக்கக்கூடியவங்க எல்லா தலையை நீக்குவாரு. அப்படி நீக்கிட்டு முதல் சப்ல முன்னாடி வந்து உட்கார்றான். ஏன் நீ அது முன்னாடி வந்து உட்கார வேண்டியதானே? துணைக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. அப்பொழுது இவர்களுடைய முன்சப்பை பிடிப்பது என்பதல்ல, இவர்கள் முன்சப்புகள் பிடிக்கின்றோம் எனக்கூடிய ஒரு பெயர்களில் இத்தகையவர்களுடைய தொழுகையை எண்ணினாக்குகின்றார்கள், பாராட்டுகின்றார்கள், ஜும்மாவுடைய ஏழையாக்குறாங்க. அப்ப நாம் அதனால என்ன செஞ்சாங்க? இமாம் மெம்பர்ல ஏறிட்டார் அப்படின்னா அங்க ஏறின உடனே நீங்க அமைதியாக ஆக வேண்டும். பயானை 2 எல்லாம் சேர்த்தாங்க. 1/2 மணி நேரம் வச்சோம்டா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க இன்னைக்கு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறத பொறுக்க முடியல. எங்களால முன்னாடி இருக்கவன கிருதான், பின்னாடி இருக்கவங்களை இருக்கிறான். இந்த நிலைமைகள் நடக்குது. தொழுகை அந்த இது தொழுகைக்கு 2 ரக்காய் தொழுகைக்கு சமமான ஒன்று ஹுத்பா என்பது அதை வீணாக்க ஆக்கி விடுகின்றார்கள். அதனால் பயான தமிழ்ல கீழே வச்சுட்டு அரபில நீங்க 5-10 நிமிஷம் அங்க செஞ்சா போதும் அப்படின்னு கொண்டு போயிடும். அதுல ஹுத்பால ஒரு மனிதன் கலந்துக்கிறவே இல்லை. கலந்துக்கிறாம இருந்து லாஸ்ட்ல வந்து தொழுகைனா தொழுகைக்கு அந்த 2 ரக்காய்க்கு இவனுக்கு பூர்த்தியாக ஜும்மாவுடைய தொழுகையே. இன்னைக்கு என்ன செஞ்சாலும் சரி அந்த டயத்தில் வரக்கூடிய நபர்கள் நிறைய நம்ம பார்க்கலாம். இதனால் நான் மெம்பரில் இருந்து கீழே தமிழ் பயானையும் மெம்பரில் அரபியையும் வைத்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த குழப்பங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்த பொழுது அப்ப என்ன சொன்னாங்க? இமாம்கள் உடனடியாக அங்கே ஒன்று கூடி சொன்னார்கள், எங்கு எது போன்று நடந்து கொண்டு இருக்கின்றதோ அங்கு அது போன்று நடக்கட்டும், இதுல எந்த ஒரு மாற்றம் செய்யவதான்னு சொன்னாங்க. அப்ப எதனால் இந்த அடிப்படையின் காரணமாக சில இடங்களில் கீழே கொண்டு வந்தார்கள், சில இடங்களில் மேலே வைத்திருக்கின்றார்கள். இன்னமும் அருமைக்குரிய சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது காபத்துல்லாஹுடைய வாசலை கீழே வரைக்கும் கட்டி இருக்கலாம். ஃபதா மக்கா ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் அங்கே நான் முஸ்லிம் நாட்டளவு என்பது ஒன்று இன்று ஏற்படுத்தப்பட்டது. அன்று அங்கே சொல்லப்பட்டது ஃபதா மக்காவுக்கு பின்னாடி. அப்ப செஞ்சிருக்கலாம், இந்த இடங்களில் ஒண்ணு சேர்த்து கட்டியிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம், இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு விட்டார். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த காபத்துல்லாஹை எத்தனை முறைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? 6 முறைகள் இந்த காபத்துல்லாஹை கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கப்பட்ட பொழுது, அதற்கு முன்பதாக அவரை இறக்குவதற்கு முன்பதாக இந்த பூமியை படைக்கப்பட்ட பொழுது, அப்பொழுது
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவதற்கு முன்பதாக மலக்குகளை கொண்டு அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹை கட்டினான். காபத்துல்லாஹுடைய இடம் இன்னைக்கு மலக்குகளை கொண்டு கட்டப்பட்டது முதலாவது முறையில். இரண்டாவது முறைகளில் அந்த மலக்குகளின் மூலியமாக கட்டப்பட்ட காபத்துல்லாஹும் தூர்ந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் நபியா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக காபத்துல்லாஹை புனரமைக்கப்பட்டு மீண்டும் கட்டப்படுகிறது. மூன்றாவது முறையாக கலீலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக கட்டப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக கட்டப்பட்டதுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இந்த மூன்றாவது முறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி அந்த காபா மக்கா என்று சொல்லக்கூடிய நகரத்தில் எந்த ஒன்றுமே இல்லை, மலை திட்டுகளாக இருக்கின்றது. 4 பக்கங்களும் சுத்தி பார்த்தா மலைகளாக இருக்கும். அங்க எந்த ஒன்று இல்லை, ஒரே ஒரு பேரித்த மரத்துடைய மரம் மட்டுமே இருக்கின்றது. இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய கை குழந்தையையும் நீ இங்கே இந்த பாலைவனத்தில் விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சு கொண்டு வராங்க. அங்க கொண்டு போய் விடுறாங்க. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கை குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 2 நபர்களையும் கொண்டு சென்று நீங்க சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லும் பொழுது பச்சை மேனி என்று, குழந்தை பெற்ற பச்சை மேனி என்று சொல்வார்களே, இது ஒன்று பச்சை மேனியாக இருக்கக்கூடிய இந்த தாயையும் சேயையும் அங்கே கொண்டு விடப்படுகின்றது. அப்ப கேட்கிறாங்க, என்ன எதுவுமே இல்லையே இந்த இடத்துல எங்க போய் அனாதையா விட்டு போறீங்களே, ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது ஒண்ணுமே சொல்லல, திரும்பி கூட பார்க்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டே இருந்தாங்க. அப்ப கேட்டாங்க, ஹாஜரா அம்மையார் அவர்கள் கேட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதாக ஒரு வார்த்தை கேட்டார்கள். கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கடைசியா கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு. அப்ப உடனே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கூட பார்க்கல, ஆம் என்பதாக தலையாட்டி விட்டு சென்று கொண்டே இருந்தார். அப்படியானால் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இருந்தாங்க ஒண்ணு இல்ல, தாகம் இருக்கக்கூடிய உணவுகள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேரித்தம் கனிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை இவர்கள் உண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒண்ணுமே இல்ல, குழந்தை தாகத்தினால் தவிக்கின்றது, கத்தளிக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இடங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒரு குழந்தையுடைய தாகத்தை தான் பெற்று ஈண்டெடுத்த குழந்தையின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே ஒரு இடங்களில் குழந்தையை பாலைவன மணலிலே சுட்டரிக்கும் பாலைவன மணலிலே படுக்க வைத்து விட்டு இன்று நம்முடைய குழந்தைகளை வீட்டில் கூட நம்ம படுக்க வைப்பதில்லை. தரையில் படுக்க வைப்பதற்கு நாம் அஞ்சுகின்றோம், பாய்களை வைத்து படுக்க வைப்பதற்கு அஞ்சுகின்றோம். இதற்காக வேண்டிய ஒரு வெற்றிகள், இதற்காக வேண்டிய ஒரு கொசுவரைகள் அனைத்தும் நாம் ஏற்பாடுகள் செய்ய வைத்தாலும் கூட அந்த குழந்தைகள் அழாமல் இருக்க வேண்டும், அந்த குழந்தைகளுடைய சிந்தனைகள் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்போனையும் சேர்த்து தொங்க விட்டுறாங்க. அதுக்கு மேல அன்னைக்கு பார்க்கிற குழந்தை அந்த செல்போனை பார்க்கிறது தான் ஹத்தல் மூத்து, மூத்தா போற வரையும் அந்த செல்லியில நடக்குது. ஏன் சில குழந்தைகளுக்கு மௌத்து அந்த செல்போனால் தான் வந்திருக்கு. அது எத்தனையோ விஷயங்கள் நாம் எடுத்து சொல்லலாம். நிகழ்ந்த நிகழ்வுகள் பைத்தியமாக இருக்கான், செல்போன்ல விளையாண்டு 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 அவன் பைத்தியம் முடிச்சவனாக இருக்கான். செல்போனை வச்சுக்கிட்டு இரவும் பகலும் பாராமல் அதில் விளையாண்டு கொண்டே இருந்து அந்த செல்போன்கள் வெடித்து சிதறிய கோர சம்பவங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக இறுதி குழந்தைகளுடைய அழுகைகளை நிறுத்துவதற்கு, குழந்தைகளுடைய சிந்தனைகளை போக்குவதற்கு இதுபோன்று செய்து கொண்டிருந்தார்கள். அன்று எந்த ஒன்றுமே இல்லை. குழந்தை அந்த பாலைவன மணலிலே போட்டுவிட்டு சென்றார்கள், தண்ணீருக்காக இயங்கினார்கள். இவர்கள் பார்க்கின்றார்கள், இங்கிருந்து தூரத்தை பார்க்கின்றார்கள், காணல் நீரில் என்று சொல்வார்களே, இன்றும் நாம் பார்க்கலாம். வெகு காலங்களே சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னால் ஏதோ தண்ணீர்கள் தவழ்வது போன்று
தவழ்ந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். இதற்கு பெயர்தான் காணல் நீர் என்று சொல்வார்கள். இந்த காணல் நீரை கண்டுவிட்டு ஓடுகின்றார்கள். ஒரு இடங்கள் வரை ஓடுகின்றார்கள், சமபகுதிகளில் ஓடுகின்றார்கள், சற்று செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த மண்மேடுகளில் ஏறுகின்றார்கள். ஏறிவிட்டு பார்க்கின்றார்கள், ஒன்றுமில்லை, குழந்தை அழுகின்றது. மீண்டும் இறங்கி ஓடுகின்றார்கள், மலையிலிருந்து இறங்கி எழுகின்றார்கள், பார்க்கின்றார்கள், ஓடுகின்றார்கள், குழந்தையை பார்க்கின்றார்கள், மீண்டும் ஓடுகின்றார்கள். இந்த பகுதியில் இந்த மலையின் மீது ஏறுகின்றார்கள். தண்ணீர் கிடைக்குமா என்பதாக ஒரு முறை இருமுறை அல்ல, 7 முறைகள் இறங்கோடு சுத்துகின்றார்கள். ஒரு குழந்தையின் அழுகையை போக்குவதற்கு. காய்பட்டதுடைய வேதனை எங்கே? இந்த வேதனையை நீக்குவதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பச்சிடம் குழந்தையுடைய அந்த பிஞ்சு மேனியின் கால்களில் இருந்து குதிகளில் இருந்து அடிக்கப்பட்டு தண்ணீர்கள் பீரட்டு வெளியேறியது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அருமைக்குரிய சகோதரர்களே, ஏதோ இது கற்பனையாக சொல்லக்கூடிய கட்டுக்கதையாக இது எட்டப்பட்ட கதை அல்ல, நிகழ்ந்த சரித்திரங்கள். அந்த தண்ணீரை அன்றி அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடோடி வழியாக வந்து தன்னுடைய குழந்தைக்கு மேலாக கொப்பளித்து பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை, மணல் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டுகளை இவர்கள் மண்ணால் குவிக்கின்றார்கள், வட்டமிட்டு குவிக்கின்றார்கள். குவித்து விட்டு சொன்னார்கள் ஜம் ஜம் என்பதாக. இது அரபி வார்த்தை கிடையாது, அவங்களுடைய அந்த சுரியானி பாஷைகளில் உள்ள வார்த்தைகள். இந்த அரபி பாஷைகளும் இது பழக்கத்தில் வந்துவிட்டது. ஜம்சம் என்று சொன்னால் நில் நில் என்பதாக. அந்த தண்ணீரை அவர்கள் நில் நில் என்பதாக சொன்னார்கள். அந்த தண்ணீர் அதுடன் நின்றது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த தண்ணீரை தான் குளித்துக் கொண்டிருக்கின்றோம், ஜம்சம் நீராக. அருமைக்குரிய சகோதரர்களே, எத்தனை மோட்டார்கள் வைத்து இறக்கப்பட்டாலும் அந்த தண்ணீரை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நூலளவு கீழே இறக்கவும் முடியாது, நூலளவு மேலே இயக்க முடியாது. எந்த அளவிற்கு நிற்கின்றதோ அதே அளவிற்கு நின்று கொண்டிருக்கும். 1972 என்பதாக எண்ணுகின்றேன். காபத்துல்லாவில் ஏற்பட்டதுடைய பயங்கர ஒரு சம்பவங்கள். இந்த ஷியாக்களுடைய ஒரு அராஜக போக்கின் காரணமாக அது நீண்ட ஒரு சரித்திரங்கள். சுட்டு வீழ்த்தப்படுகின்றது. ஹஜ்ஜிற்கு செல்லப்பட்ட ஹாஜிகள் எல்லாம் அங்கே பிறனாக ஜனாதா கழகாக கிடக்கின்றார்கள், ரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றார்கள். இவர்களை வெளியேற்றுவதற்காக வேண்டி தண்ணீரை காபத்துல்லாஹில் அனுப்பப்படுகின்றது. அப்பொழுது தண்ணீரை அனுப்பப்பட்ட பொழுது இந்த தண்ணீராகின்றது ஜம்சம் நீருடன் கலந்து விடுகின்றது. இன்னைக்கு இருக்கான் தெரியுமா உத்தமா, எல்லா நாட்டுக்கும் மத்திய சம்பந்தன்னு சொல்லிக்கிட்டு வருவான. உள்ளேனையா நாட்டாகம் பண்றதுக்கு வருவான். 2 பேருக்கு சண்டை அப்படின்னா நாட்டாகம் பண்றதுக்கு வந்துருவான். நான் தான் எல்லாம் செஞ்சு இந்த போருக்கு நிறுத்தத்திற்கு காரணம் நான் தான். ஏன் அப்படின்னா வணிகத்தை எல்லாம் எல்லாத்தையும் நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வணிகத்தை எல்லாம் நிறுத்தி விடுவேன்னு சொல்லி போட்டு வந்தான் தெரியுமா. இது போல அன்னைக்கு இருந்தான். அவன் ஒன்னா சொன்னான், உலக நாடுகள் இருந்தெல்லாம் வருகின்றார்கள், இந்த தண்ணீரை குடிக்கின்றார்கள், இதன் காரணமாக பெரும் வியாதிகள், தொற்று வியாதிகள் வந்துவிடும். அதனால இந்த தண்ணீர் எல்லாம் இறக்கணும். ஏன் ரத்தங்கள் அதிகமாக அதுல கலந்துருச்சு, இதுல கிருமி வந்திருந்து, நீ எத்தனை வேணாலும் வச்சுக்க எடுத்துக்க அப்படின்னா. அப்ப அந்த போய் நின்று சொன்னா, இந்த தண்ணீரை விட்டு பார்த்தா அதை பார்க்கிறான், இது இத்தனை அடியில தான் இருக்கு, இந்த தண்ணீரை நான் எப்படி அரைக்கணும் பாருங்க. ஒரே ராட்சத மோட்டின் காரணமாக 24 மணி நேரங்களில் இறைத்து இந்த தண்ணீரை சுத்தமாக வற்ற வைத்து விடுகின்றேன் என்பதாக சொன்னான். சொல்லப்பட்ட பொழுது அங்கே சரி என்பதாக அரபு நாட்டுடைய சவுதி அரசு அன்று ஏற்றுக்கொண்டது, இறைக்கப்படுகின்றது. 1 மோட்டல்ல, 2 மோட்டல்ல, 7 மோட்டுகள், ராட்சத மோட்டுகளை கொண்டு இறைக்கப்படுகின்றது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 7 தினங்களாக இறைக்கப்பட்டும் பார்க்கின்றார்கள். ஒரு சொட்டு நீர் கூட தானே இறங்கவில்லை, கீழே இறங்கவில்லை. மோட்டை அனைத்தையும் உருகிவிட்டு இவர்கள் வாபஸ் வாங்குகின்றார்கள். நாங்கள் சொன்னதை வாபஸ் வாங்கிக் கொள்கின்றோம், இது ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து கட்டி வைக்கின்றார்கள், தொங்க விடுகின்றார்கள். எத்தனை ஆண்டு காலமாக பார்த்தார்கள் என்று தெரியுமா? ஏறத்தாழ 20 ஆண்டு காலங்களாக பார்த்தார்கள். 1990-92 இது
பெரும் கட்டுரைகளாக வெளியே வந்தது. 20 ஆண்டுகளுக்கு பின்னால் சொல்கின்றார்கள், இது போன்ற ஆன சமயங்களில் அதனுடைய நீரை எடுத்து வைத்து பார்த்தோம். எத்தனையோ புனித நீர்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். அத்தனை நீர்களையும் பார்க்கும் பொழுது ஒரு வாரம் கூட தாங்குவதில்லை. அதுகளில் ஏதாவது கிருமிகள் வந்து விடுகின்றது, வைரஸ் கிருமிகள் வந்து விடுகின்றது. ஆனால் 20 ஆண்டு காலமாக வைக்கப்பட்டும் கூட இந்த ஜம்சமுடைய நீரில் ஒரு சொட்டு கிருமிகள் இல்லை. இது மருத்துவத்திற்கு எந்த ஒன்று சான்றளிக்கின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நமக்கு நினைவு சின்னமாக அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களாக இருக்கிறது. சஃபா மர்வாவிற்கு துன்பத்தம் ஓடினார்களே, இன்னும் ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் சஃபா மர்வாவிற்கு அந்த துன்பக்கங்கள் ஓட வேண்டும். ஆனால் பெண்கள் ஓடுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. அவர்களுக்காக வேண்டிதான் ஒட்டுமொத்த பெண்கள சமுதாயத்திற்காக வேண்டி அன்னை ஹாஜராமையால் அவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆண்கள் இன்றும் ஓடித்தான் தீர வேண்டும். எந்த இடங்களில் ஓடினார்களோ அந்த இடங்களில் ஓட வேண்டும். எந்த இடங்களில் நடந்தார்களோ அந்த இடங்களில் நடக்க வேண்டும். பச்சை நிற விளக்கு பகுதிகளாக இந்தியாவை காட்டப்பட்டு இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த காபத்துல்லாஹ் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. காபாவை கட்டுமாறு அப்பொழுது இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 நபர்களும் சேர்ந்து கட்டினாங்க. அங்க ஒரு கிளிக்கூண்டு போல ஒண்ணு இருக்கும், தங்க கூண்டு. அதற்குள் ஒரு பாறை இருக்கும். அதில் ஒரு பாதச்சோடுகள் தெரியும். மக்காவிற்கு ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு பார்ப்பார்கள். அங்கு செல்லாதவர்கள் இந்த படங்களில் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கலாம். காபத்துல்லாஹிற்கு பக்கத்திலேயே முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வளைவையும் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த கிளிக்கூண்டு போல இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கலாம். இதுதான் மக்காமே இப்ராஹிம் சொல்லக்கூடியது. இந்த பாறையில் நின்று இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொத்தனாராக இருந்து, இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தாராக இருந்து காபத்துல்லாஹை கட்டுகின்றார்கள். எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பாறையின் மீது ஏறி நின்றிருப்பார்கள். 9 முழ அளவிற்கு இதை கட்டப்படுகின்றது. அப்ப வரையும் முகடுகள் என்பது கிடையாது, திறந்த வெளியாத்தான் இருக்கும். இவங்க கட்டுவாங்க, ஏன் நிற்பாங்க அந்த கல் நம்ம லிப்ட்ங்கிறது பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒண்ணும் மேல போகக்கூடியதா இருக்கும், கீழே இறங்கக்கூடியதா இருக்கும், அல்லது இந்த ரொட்டேட்டருடைய எக்ஸலாட்டுடைய இதை நம்ம பார்த்திருப்போம். இப்படித்தான் பார்த்திருப்போம் ஏற்றுக்கொண்டு வருது. ஆனா அல்லாஹு தஆலா இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த கல்லை ஒரு லிப்டா ஆக்கி வச்சா. இவங்க ஏன் நின்னாங்கன்னா, எந்த அளவுக்கு கட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொடுக்கும். ரைட்ல போனா ரைட்ல போய்கிட்டு இருக்கும், லெப்ட்ல போனா லெப்ட்ல போகும், பேக்னா பேக், ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட், 4 திசைகளும் சுத்தி நின்று வரப்பட்ட அந்த கல்லின் மீது ஏறி நின்று தான் கட்டினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, 4வது முறையாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவத்தில் இந்த காபத்துல்லாஹ் புனரமைக்கப்படுகின்றது. ஏன் அப்படின்னா, சில பொக்கிஷங்கள் எல்லாம் காபத்துல்லாஹில் இருந்தது. காபத்துல்லாஹ் உள்ள வந்து பல்வேறு பொக்கிஷங்கள் இருந்து கொண்டிருந்தது. முகடுகள் என்பது இருக்காது, பொக்கிஷங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்ப அங்க அந்த உள்ளே வரப்பட்டு இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் களவாடி சென்று விடுகின்றார்கள். அதுபோன்று ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது காபத்துல்லாஹுடைய சுவர்களும் அங்கே சேதமாக ஆகிவிடுகின்றது. இந்த சமயத்தில் நான் காபத்துல்லாஹை புனரமைக்க வேண்டும். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு பாதுகாப்பு கொடுத்தான். பெரிய ஒரு பாம்பு சுத்தி நிற்குமா, அந்த காபத்துல்லாஹ் உள்ளே செல்லாத அளவிற்கு பாதுகாப்பு அதுக்கு பின்னாடி வந்துச்சு. இப்ப இந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் இருக்கக்கூடிய இளந்த பருவத்தில் இருக்கும் பொழுது 4வது முறையாக அந்த காபத்துல்லாஹை புனரமைத்து கட்டப்படுகின்றது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை வருது. ஒவ்வொரு குலத்தாருக்கு மத்தியில பிரச்சனை வருது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை யார் எடுத்து வைக்கிறது? அது கடந்த ஆண்டுகள் ஓதப்பட்ட நம்முடைய மதரசாக்களில் ஓதப்பட்ட 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் எல்லாம் அதை படிச்சிருப்பாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எப்படி எடுத்து வச்சாங்க, என்ன இந்த சரித்திரங்கள் எல்லாம் அஹ்லாக்ல அந்த பாடங்களை படிச்சிருப்பாங்க. தாரீഖ்ல கல்லை எடுத்து வைக்கப்பட்டு 4
குலத்தவர்களையும் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த கல்லை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்கள் இருந்தால் அதனுடைய இடங்களில் போர்த்துகின்றார்கள். இது 4வது முறையாக நடக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு 5வது முறையாக காபத்துல்லாஹி புனரமைக்கப்பட்டது. இந்த 4வது முறையில் புனரமைக்கப்படும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது இவர்கள் இதற்காக வேண்டி வசூல் செஞ்சாங்கல்ல, இந்த வசூல் செஞ்சு கட்டுறாங்க காபத்துல்லாஹ. இந்த குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதுக்கு காசு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் தெரியுமா? ஏன் என்பது சின்னதாச்சுங்கிறத இந்த 4வது முறையாக காபத்துல்லாஹ புனரமைக்கும் பொழுதுதான் ஏற்படக்கூடியது. இப்ப யாரு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஹராமான காசுகள் விழக்கூடாது. அதற்கு இவர்கள் வைக்கக்கூடிய ஹராமான காசுங்கிறது எதை நிர்ணயிக்கிறாங்க? விபச்சாரத்தினால் ஈட்டப்பட்ட வருவாய், அதே சமயத்தில் வட்டியினால் ஏற்படுத்தப்பட்ட வருவாய், 3வதாக மக்களிடமிருந்து அநியாயமாக அபகரித்து புடுங்கப்பட்ட வருவாய். இந்த விதமான ஹராமான விஷயங்கள் எல்லாம் பணங்கள் எல்லாம் இதுல வரக்கூடாது. தூய்மையான பணங்கள் மட்டும்தான் வந்து விடணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுல தூய்மையான பணங்கள் என்பது குறைவாக கிடைத்தது. அந்த இருக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் காபத்துல்லாஹை கட்டினார்கள். அப்பொழுது காபத்துல்லாஹை சற்று சீராக கட்டினார்கள். அந்த இடங்களை விடுபட்டு இருக்கக்கூடிய அளவிற்கு செவ்வக வடிவமாக இருக்கக்கூடியதை சதுர வடிவமாக இவர்கள் கட்டுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்பொழுதும் கூட இவர்கள் காபத்துல்லாஹின் மீது மாபெரும் பிரியம் வைத்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்கப்பட்ட இதன் மூலியமாக இவர்களையும் பாதுகாத்தான். அலந்தர கைவருடைய அந்த சரித்திரங்கள் நாம் பார்க்கின்றோமே, யானைப்படை பட்டாளங்களை அழித்தது. இந்த பட்டாளங்கள் காபாவை இருக்க வேண்டும் என்பதற்காக வரப்பட்டது. சங்காண்டினை பற்றி தெளிவாக நாம் பேசியிருக்கிறோம். காபத்துல்லாஹ் இடிக்க வேண்டும் வரப்பட்டதுனாலதான் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அபாவினுக்குரிய தன்னுடைய படையை அனுப்பி அந்த யானைப்படையை அல்லாஹு தஆலா அழித்தான். அதனாலதான் இவங்கள்ட்ட எல்லாத்திலையும் வந்து என்னாச்சு? காபத்துல்லாஹின் மீது மாபெரும் பிரியமும் அன்பும் பாசமும் இதன் மீது ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது. அருமைக்குரிய சகோதரர்களே, 5வது முறையாக புனரமைக்கப்பட்டது. எப்படி எவ்வாறு என்பதை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போமாக. அல்லாஹுடைய இந்த அத்தாட்சிகள், நம்முடைய இதில் வைக்கப்பட்ட அத்தாட்சிகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.